பாம்பர்ல வேற லெவலா இருக்கு. என்னங்க கூமாப்பட்டி இங்க வேறங்க சும்மா அருவி சொட்டுது தேன் மாதிரி. ஸ்ரீலங்கா வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பாத்துருங்க. ஸோ அட்டை கடிக்குன்றாங்க. ஒரு 500 மீட்டர் படிக்கட்டு ஏறிட்டு அதுக்கப்புறமேட்டு சம தரையில் நம்ம வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க. சூப்பராக இருக்குது. ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா நுவரெலியாவில் தான் இருக்கோம். ஸோ நுவரெலியாவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலான்னு வந்தோம். அந்த வாட்டர் ஃபால்ஸோட நேம் வந்து பாம்பெர்லான்னு போட்டிருந்தது. ஸோ ஒரு 500 மீட்டர் மேலே ஏறி போனோமா. ஸோ இதில் வந்து நாங்கள் ஏறி போகிறோம். இப்போ நான் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம இங்கேருந்து மேலே ஏறி போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற பாதையெல்லாம் எப்படி இருக்குது, அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக தண்ணி வந்துட்டுருக்கு. ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது. இது வழியாக தண்ணி போகுது. ஸோ நம்ம இதை கடந்து போய் இந்த இது வழியாக ஏறி இப்படியே மேலே போகணும். ஸோ மேலே போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது மேலே போய் பார்க்கலாம். அது மாதிரி நம்ம டீம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இன்னும் வரல. ஸோ வந்துட்டாங்கன்னா கிளம்பிடலாம். இங்கேருந்து இடமே சூப்பராக இருக்குது, வேறு லெவல், நல்ல கிளைமேட்டு. ஓகே டன். நம்ம இப்போ என்ட்ரன்ஸில் ஏற போகிறோம். இந்த பொம்பர்லாம் பற்றி ஓகே, இதுதான் வந்து இலங்கையோட பெஸ்ட் இல்லை பெரிய அகலமான நீர்வீழ்ச்சி அண்ட் கெஸ்ட் ஹவுஸ்னா ஸ்பெஷல் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய அழகான நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. ஆனா எல்லா இதுலயுமே நேரா இறங்கி குளிக்கிற இது கிடையாது. ஓகே. அப்ப இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸ் டிக்டாக் ஃபேமஸ் ஆகி கொரோனா எல்லாம் முடிஞ்சிச்சு. கொரோனா முடிஞ்சது பிறகு எல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் வரவழைக்கிட்ட பிறகு ஒரு ஃபாரினர் தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு புது வழியை கண்டுபிடிச்சாங்க, போயிட்டு நீர்வீழ்ச்சியில குளிக்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ அந்த வழியை அக்வாயினஸ் வந்து 2023 திரும்ப கண்டுபிடிச்சிச்சு. அக்வாயினஸ் நாங்க தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அதுக்காக தான் கூட்டிட்டு போவோம். ஓகே ஓகே. இப்போ உங்களே நாங்கள் அதுக்குள்ள தான் கூட்டிட்டு போகிறோம். அப்பா செமையா கால் வலிக்குது. ஏன்னா படிக்கட்டு ரொம்ப ஸ்லாபியா இருக்கு. ஆமா ஆமா வேற லெவலா இருக்கு. நம்ம சார் ரெடி ஆயிட்டாரு. இது தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி ஏறி வர்றது. ஆபா செம கஷ்டமாக இருக்குது. ஏன்னா படிக்கட்டுலாம் குத்தனை இருக்குது. ஸோ குத்தனை ஏறி வந்து இந்த ஃபஸ்ட் இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் விஷுவல்ஸ். இதை நம்ம டீம் ஏறி வராங்க. ஆமாம் ஆமாம். வெல்கம் டு ஸ்ரீலங்கா. என்னங்க கூமாப்பட்டி இங்க வேறங்க சும்மா அருவி சொட்டுது தேன் மாதிரி. வாங்க ஸ்ரீலங்கா வாங்க, தேன் மாதிரி பாருங்க. ஸோ வேற லெவலில் இருக்கு. சூப்பர். சிங்கப்பண்ணை பாடலாம் ஓடுது. ஆக்சுவலாக இந்த படிக்கட்டை பார்த்தாலே தெரியும் ரொம்ப குத்தனை ஏறுது. அதுதான் ரொம்ப டயர்ட் ஆகுது. ஆனால் ஏறி வந்தா சும்மா விஷுவல் வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரையோடையே போகிற மாதிரி இருக்குமா. வேறு லெவல். தண்ணி நல்ல வேகமாக போயிட்டுருக்கு. இதோ இங்கே உள்நாடு 100 ரூபா தான், வெளிநாடு 700 டிக்கெட். கடைசி 5 பேர். பம்ப்ரு எல்லா வாட்டர் ஃபால் வேற லெவல், சூப்பராக இருக்கு. வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மாஸ், மரண மாஸ். ஸோ கிட்டத்தட்ட ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ப முடியல. ஆனால் போகிற வழி சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அருவிக்கு போகிறோம். அப்போ ஸோ அங்கே இந்த மாதிரி தண்ணி ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லி வெளியே போட்டு பார்த்தா இங்கே சரி. இங்கேயே கண்டுபிடிப்பீங்களா அருவி ஓட்டம் எப்படி இருக்குன்னு?
ஆ இல்ல மெல்ல மேலால போறபடியே நார்மலா தான் இறங்கி விட்ட மாதிரி இருக்குது. அப்படியா போய் பார்த்தா இல்ல போய் கீழே குத்துண்டு திருப்பி மேல வரும். மோசமா இருந்துச்சு. அட கடவுளே அப்படியா? சும்மா அப்படி சொல்லி விட்டேன். அதான் நான் பார்த்தேன். இதைத்தான் போடுவேன் நான். அதை போட மாட்டேன், இதுதான் போடுவேன். வாவ் சூப்பர். போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கு. பாக்குறோம் இண்டஸ்ட்ரியா பாப்பா. ஓ பார்த்துட்டு போய் இங்கே இனிமேல் ஷாப்லாம் வரப்போகுது போல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஷாப்லாம். ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது ஷாப் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 1 or 2 monthsல கடைங்கள்லாம் வந்துடும். வா தண்ணி அந்த பக்கத்தில் வருது. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கீழே இருந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த படிக்கட்டு ஏறினா போதும் அருவி வந்துருந்தாங்க. பட் படிக்கட்டு ஏறினதுக்கு அப்புறம் சமத்தர மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இது 1/2 கிலோமீட்டர்லாம் இல்லை, அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். பட் படிக்கட்டு ஏறுறது வேணால் ஒரு 500 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதைத்தான் அப்படி போட்டிருக்காங்க போல். ஒரு 500 மீட்டர் படிக்கட்டு ஏறிட்டு அதுக்கப்புறமேட்டு சமத்தரையில் நம்ம வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைட்டாக ஏறுற மாதிரி இல்லை, நார்மலாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. புறா ஆனால் இந்த புறா மணிப்புறாவா? மணிப்புறா. வா பரவாயில்ல சூப்பர். ஹாய். ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம். ஆஹா இப்போ தண்ணிக்குள்ளே கால் வச்சு தான் போகணுமா? நான் வர ஷூவை போட்டு வந்துட்டேன். லெஃப்ட் சைடு போகலாம். ஓகே நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். போகிறோம் போயிட்டே இருக்கோம், இன்னும் அருவி வரவே இல்லை. இந்த இடம் செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது. இந்த பாலத்தில் அப்படி போயிட்டு அப்படி தாண்டிட்டோன்னா இது வழியாக அப்படி போகலாம். சூப்பர்பாக இருக்குது. ஓ அட்டச்சா வாவ் செமையாக இருக்குல்ல இந்த இடத்துல. ஆனால் நல்ல ஃபோர்ஸாக வருது. தம்பி வந்து ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குன்னு காமெடி பண்ணாப்புல. இங்கே வேறு லெவலில் வருது, செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. செம்மையாக வீடியோவில் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் தெரியுது. நல்ல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே நம்ம மேலே போயிட்டு வீடியோ எடுப்போம். ஓகே கிட்ட வந்துட்டோம். அதோ தெரியுதுல்ல, அதான் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அப்படியே இப்படி கீழே இறங்கி போய் மேலே வந்துட்டோன்னா பர்ஃபெக்ட். இது வழியாக போய் அப்படியே அப்படியே ஏறிட்டோன்னா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துடுவோம். ஸோ ஓகே ஒரு வழியாக ஒரு 50% வந்துட்டோன்னு நினைக்கிறேன். 90% வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் வேறு லெவலாக இருக்குது. எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன். ஆஹா சூப்பர் செம்மையாக இருக்குது. மாஸ்க் காட்டுது. ஆனால் இன்னும் மேலே ஏறி போகணும் போல். ஓ மை காட் அவ்வளோ தூரம் போகணுமா? இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டோம். பட் நல்ல எக்ஸசைஸ். என்னது இல்லை விளங்கல. அவர் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துட்டாரு. சத்தமாக பேசணும் தம்பி, சத்தமாக. ஆல்ரெடி ஒரு மிஸ் பண்ணிட்டாரு. ஐயோ ஒரு வழியாக கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் கம்பி கிரில்லாம் போட்டிருக்காங்க, செம்ம நாய்ஸியாக இருக்குது. ஓ வா செம்மையாக இருக்குல்ல. ஆஹா ஐயோ நான் தேவையில்லாமல் ஷூவை போட்டு வந்துட்டேன். ஷூவை கழட்டினா இதுக்குள்ளே வேறு நடந்துருக்கலாம். சூப்பராக இருக்கு. ஓ மை காட் வேற லெவல் சூப்பர். வேற லெவலா இருக்கு. ஆனா ஓ ஒரு வழியாக கிட்டத்தட்ட எல்லாரும் ஏறிட்டோம். எனக்கு வேற இப்போ பாருங்கள் சம்பவம் ஆகி போச்சு. ஷூவை கழட்டி கையில் வச்சுக்கிட்டு வெறுங்காலில் ஏறிக்கிட்டு இருக்கேன்.
இது வழியாக தான் வந்தோம் நாங்கள். இதோ அங்கே ஷூவை கழட்டிட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வெறுங்காலோட தான் ஏறி இருக்கோம். ஸோ அட்டை கடிக்குன்றாங்க. ஓகே 99% வந்துட்டோம். இப்போ அந்த 1% கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சும்மா அப்பா ஓகே ஓடி போகணுமா? ஓகே ஆமாம் இதில் ஒரு ஓ மை காட் ஹேய் அவா ஏறு நின்று கத்தணும் இங்கே அவா ஒரு வழியாக சந்திச்சிட்டோம். அருவினா இதுதான் வேற லெவல் மாசா இருக்கு. வெல்கம் டு ஸ்ரீலங்கா. பொம்மர்னா வாட்டர் ஃபால்ஸ் வேற லெவல். வா நான் இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டீம் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் குளிக்கலான்னு இருக்கோம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஐயோப்பா இது வழியாக ஏறி தான் போகணும் போல். கிட்ட வர வர இன்னும் செம்மையாக இருக்குது. பக்கத்தில் போய் பார்க்கலாம். பயங்கரமாக பாறை வழுக்குது, ஏன்னா தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறதால. ஓ மை காட் ஆல்ரெடி இங்கே போய் நிறைய பேர் வலிக்கி விழுந்துருக்காங்க போல். ஓப்பா திரும்பவும் சொல்கிறேன், பாம்பர்லா வாட்டர் ஃபால்ஸ் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அங்கே பாரு தம்பியா வேற லெவலா. ஐயோ வேற மாதிரி இருக்குது மாசா. அந்த தண்ணி வந்து கீழே பட்டு தெரிச்சு வர்றது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து குளிச்சிருங்க. பாம்பர்ல மேலே ஏறி வந்தோன்னு தான் தெரியுது. ஐயோ தயவு செஞ்சு எப்படியாச்சும் மேலே வந்துருங்க. ஸ்ரீலங்கா வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க. அப்பா வேற லெவலு. கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேன், ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா பாம்பர்லா வாட்டர் ஃபால்ஸ் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இருக்கு ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் கிட்ட கூட போகல, பட் எப்படி நனைஞ்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணி அருவி மாதிரி கீழே விழுந்து அதுலேருந்து தெரிக்கிற தண்ணியை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம சில்லுன்னு இருக்குது. நண்பரை பாருங்க ரெடி ஆகிட்டாரு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவல். கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வந்தால் பொம்பர்லே வாட்டர் ஃபால்ஸ் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. நடந்து வர்றது ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஏறி வந்தீங்கன்னா கஷ்டப்பட்டதுக்கு செம்ம ஒர்த்து. நான் ஃபுட்டேஜ்லேயும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா நேரில் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வேற ஒரு கலைக்குது. ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வேற ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? பாய்.